ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் முருக்கு. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கிரன்ச்சியான ஒரு அச்சு முறுக்கு தாங்க வந்து செய்ய போகிறாங்க. இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா பசங்க அவ்வளோ விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. இது செஞ்சு வச்சு நம்ம வந்து ஒரு வாரம் ஆனால் கூட வந்து கெடாத அதே வந்து கிரன்ச்சியில் வந்து இருக்குங்க, சாப்பிட முடியுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இதனுடைய ரேஷியோ என்னன்ட்டு பார்க்கலாம். 200 கிராம் மைதா மாவு, இதுக்கு நல்லா வந்து ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கக்குள்ளே இதில் எதனாச்சும் வந்து கப்பி இருந்துச்சுன்னா நின்றுடுங்க. ஒரு 200 கிராம் அரிசி மாவு, இது வந்து ரெடிமேடாக விற்றுது தாங்க. இது வந்து இடியாப்பத்துக்கெலாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி மாவு தாங்க, பாக்கெட்டில் வாங்கியாச்சு. ஒரு 200 கிராம் இருக்கும். சர்க்கரை நல்லா வந்து மிக்சியில் வந்து பொடியாக வந்து பண்ணி இதில் வந்து சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு. ஒரு பெரிய தேங்காய் இருந்துச்சுன்னா அதில் பாதி மூடி வந்து எடுத்து தேங்காய் பால் எடுத்திங்கன்னா போதும். இந்த தேங்காய் பால் வந்து போடக்குள்ள உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துங்க. ரொம்பவும் வந்து தண்ணியாக கரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாவுக்கு ஊற வச்சிடலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து உங்களுக்கு அந்த அச்சில் வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து அது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சரி வராது. பாருங்கள், இந்த அச்சிக்கு வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து சூடாக விடணும். அப்புறம் தான் மாவில் போட்டு நீங்கள் வந்து எடுக்கணும். இந்த முறுக்குக்கு வந்து நம்ம டேர்ன் பண்ணி விடணும், கொஞ்சம் நல்லா வந்து வேகிற வரைக்கும். பாருங்கள், வெந்துட்ட பிறகு நம்ம வந்து எடுக்கக்குள்ளே இந்த முறுக்குக்கு வந்து அந்த கேப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு கீழே இருக்கணும் அந்த பாகம். அப்படி இருக்கக்குள்ளே அந்த எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ எப்படி எடுத்து இதில் வந்து போடுறாங்க. இதில் வந்து நனைச்சி வந்து நம்ம அந்த மாவில் போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 80% தாங்க வந்து அந்த அச்சில் வந்து ஒட்டி இருக்கணும். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நனைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளம்பி வராது. பாருங்கள், இது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த அச்சு வந்து பழக்கப்படுத்தி வச்சில்ல, உங்களுக்கு அது எப்படி அந்த புது அச்சில் வந்து செய்யறது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும்ன்ட்டு தாங்க வந்து காமிச்சுது. இது வந்து ஒட்டிகிட்டு இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கத்தி மாதிரி வச்சு அதுக்கு கீழே வந்து கொஞ்சமாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா கீழே விழுந்துடுங்க. கொஞ்சம் வந்து ஷேக்கிங்கும் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், பார்த்து வந்து ஷேக் பண்ணுங்கள். இப்போ இதுவும் வந்து எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாமே வந்து நல்லாவே வந்து போட்டு எடுத்தாச்சு. நல்லா முறுன்ட்டு நல்லாவே இருக்குது பாருங்கள். அது வந்து அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் பால் வந்து போடக்குள்ள அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே வந்து கூடி வருங்க. நல்லா ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சா நல்லாவே இருக்குங்க. என்ஜாய்.